பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 118 சங்கீதம் 5 சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். இந்த வசனத்தை வாசிக்கிறோம். தாவீது நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் அவரை விசாலத்தில் வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்தார். பாருங்க, நம்ம ஒரு டூ வீலரை சரி பண்ண வேண்டுமானா சைக்கிள் சரி பண்ண இடத்துல கொண்டு போனா அந்த டூ வீலர் சரி பண்ண முடியாது. ஒரு வாட்சி அல்லது ஒரு மொபைல் போனை சரி பண்ண வேண்டுமானா அது பழுதடைந்து விட்டா அதை வாட்ச் ரெடி பண்ற இடத்துல கொண்டு போனாலோ அல்லது கம்ப்யூட்டரை ரெடி பண்ற இடத்துல கொண்டு போனாலோ அதை சரி பண்ண முடியாது. நம்முடைய மொபைல் பழுதடைந்தா மொபைல் சரி பார்க்கிறதான அல்லது பழுது பார்க்கிறதான அந்த கடையில கொண்டு போனதும் அதை சரிப்படுத்த முடியும். அதே போல நமக்கு ஒரு நெருக்கம் உண்டாகுமானா நெருக்கத்தை யார் தீர்க்க முடியுமோ அவரிடத்துல தான் போக வேண்டுமே ஒழிய வேற மனுஷிடத்துல போகுமானா, ஆண்டவரிடத்துல தவிர மனிதனை நாடி தேடி போகுமானா நிச்சயமாகவே அந்த காரியத்துல நமக்கு ஒரு விடுதலை உண்டாகாது என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல தேசத்துல கொடிய பஞ்சம் வந்த அப்படின்னாலே பிள்ளைகளை சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடிய பஞ்சம் தேசத்துல பஞ்சம் வந்த அப்படின்னாலே தேசத்துல சாப்பிட ஒன்றுமே இல்லை. புறாக்கள் போடுகிறதான பயிறு கூட 5 வெள்ளிக்காசு விற்கப்படும் மட்டும் தேசத்துல பஞ்சம் வந்தது. எந்த தாயுமே தன்னுடைய பெற்ற பிள்ளைய கொண்டு சாப்பிட மாட்டா. ஆனா இந்த சகோதரி 2 வீட்டு சகோதரிகள் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டு பிள்ளைய சமைத்து சாப்பிட்டாடு, ஒப்பந்தம் பண்ணி கொண்டாடு. இன்றைக்கு என்னுடைய பிள்ளையை சமைக்கலாம், நாளைக்கு உன்னுடைய பிள்ளையை சமைக்கலாம் என்று சொல்லி 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணி ஒரு வீட்டு பிள்ளைய சமைத்து சாப்பிட்டார்கள். தேசத்துல உலகத்துல உயிர் வாழ வேண்டும் என்கிற ஆசைனாலே அவர்கள் பிள்ளையை சமைத்து சாப்பிட்டிருக்கலாம். ஒருவேளை பஞ்சத்துல நான் செத்து போனா என்னுடைய பிள்ளை உயிரோடு வந்து என்ன பண்ண போறான், அதனால முதல்ல அவனை சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லி கூட அவங்க சாப்பிட்டு இருக்கலாம். எப்படியோ பிள்ளைகளை சமைத்து சாப்பிடக்கூடியதான பஞ்சம் வந்தது. அடுத்த நாள் காலையில பக்கத்து வீட்டு காரியட்ட, நேற்றை என்னுடைய பிள்ளையை சமைத்தோமே, இன்று உன்னுடைய பிள்ளையத்தான் அழகா நம்ம பக்குவமா அதை குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் தன்னுடைய பிள்ளையை மறைத்து வைத்து விட்டான். 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த பக்கம் ராஜா வருகிறாரு. ராஜாவை பார்த்ததும் இந்த சகோதரி ராஜாவே ரட்சியும் அப்படின்னு கூப்பிடுறான். ராஜா சொல்றாரு, ஆண்டவர்னு ரட்சிக்காம இருந்தா நான் ஒண்ணு எங்க இருந்து ரட்சிக்க முடியும்? நமக்கு ஒரு ரட்சிப்பை தர வேண்டுமானா கர்த்தரால மாத்திரம்தான் முடியும். அவர் ஏதாவது செய்தாதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உடனே அந்த சகோதரிகள் தன்னுடைய காரியங்களை சொன்ன போது ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தார். உள்ளே ரெட்டு உடுத்திருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். ராஜா வஸ்திரத்தை கிழிக்க 2 காரணம். ஒன்று, ஐயோ, நான் அந்த தேசத்துல ராஜாவா இருக்கும் போது என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிரஜைகள் பசினால வாடுகிறார்களே, இந்த அளவு பஞ்சம் தேசத்துல தாண்டவம் ஆடுதே, நான் என்ன செய்வேன்கிறதான அந்த எண்ணத்தோட கூட ராஜா வஸ்திரத்தை கிழித்திருக்கலாம். அல்லது நானும் துக்கமாக தான் இருக்கிறேன், மேல வேஷம் போட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான நெருக்கம் காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையில துக்கம் இருக்குது, நானே துக்கத்தோடு இருக்கும்போது உங்க துக்கத்தை நான் என்னால எப்படி தீர்க்க முடியும் என்கிறதான அந்த அர்த்தத்தோடு கூட அவன் வஸ்திரத்தை கிழித்திருக்கலாம். நான் உங்க முன்பதாக சமாதானமா மகிழ்ச்சியா இருக்கிறது போல வேஷம் போடுகிறேன், என்னுடைய மனதின் ஆழத்துல ஏராளமான குமரல்கள் காணப்படுகிறது, துக்கம் காணப்படுகிறது என்கிறத அவன் காட்டும்படிய வஸ்திரத்தை கிழித்தான். இன்றைக்கு அநேகர் வேஷம்தான் போடுகிறார்கள். வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, ஆனா எல்லாம் இருக்கிறது போல நடிக்கிறார்கள். நடிக்கிறதை பார்த்து மற்றவர்கள், ஐயா இவர்களுக்கு என்ன குறைவு, எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அழகா வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். ஆனா அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு தான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தங்களை மூடி மறைத்து கொள்ளுகிறார்கள். மூடி மறைத்து தங்களை ஒரு பெரிய மனிதர்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள். பாருங்க,
ஒரு மனிதன் ஒரு ஞானி இடத்துல போய், ஞானியே, எனக்கு ரொம்ப மனக்கவலை இருக்குது, வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் துக்கத்தோட வாழ்க்கையை கடத்துகிறேன், அழுகையும் கண்ணீரும் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாய் காணப்படுகிறது, ஏதாவது உதவி செய்யும் என்று சொல்லி அந்த ஞானி இடத்துல அந்த மனிதன் கேட்டாராம். கேட்டபோது அந்த ஞானி சொன்னாராம், பக்கத்துல ஒரு நாடக அரங்கு நடக்கிறது, அங்கே நாடகம் நடிக்கிறார்கள், அங்க ஒரு மனிதன் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறான், யார் துக்கத்தோடு போனாலும் அங்கிருந்து வரும்போது சந்தோஷத்தோட களிப்போட வருகிறார்கள், அந்த மனிதன் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறான், அவன் நயவசனிப்பான வார்த்தையினாலே எல்லாரையும் கழிவுற பண்ணுகிறான், துக்கம் மறைந்து எல்லாரும் சிரிக்கிறார்கள், நீ அங்க போவாயன்னா உனக்கு துக்கம் மாறும் அப்படின்னு இந்த ஞானி சொன்னாராம். அப்ப அந்த மனிதன் சொன்னாராம், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதான அந்த கோமாளி நான் தான், என்னுடைய கவலையை நான் மறைத்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், எல்லாரையும் மகிழ்விக்கிறேன், எல்லாருக்கும் என்னுடைய நயவசனிப்பான வார்த்தைனாலே என்னுடைய பேச்சு திறமையினாலே எல்லாரையும் சந்தோஷப்பட வைக்கிறேன், ஆனா என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள கவலை காணப்படுகிறது, துக்கம் காணப்படுகிறது, எனக்கு அமைதலே இல்லை என்று சொல்லக்கூடியதான அந்த ஏக்கத்தோட ஞானி இடத்துல போனானா. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஆனா மற்றவர்களுக்கு முன்பதாக அவன் பெரிய மனிதனாக காட்டிக் கொள்ளுகிறான், பெரிய மனிதனாக அவன் காட்டி அவனை அநேகரை மகிழ்விக்கிறான். இதுதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையின் நிலைமையாய் காணப்படுகிறது. ஆனா இங்கே தாவீது சொல்லுகிறாரு, என் நெருக்கத்துல கர்த்தரை கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்துல கொண்டு வந்தார் என்பதாக. தாவீதுடைய வாழ்க்கை நெருக்கம் வந்தது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எப்படி நெருக்கப்பட்டான்? தாவீது அவனோட கூட 600 பேர் இருந்தார்கள். அவன் சிக்லாகுல அங்க இருந்தான். அப்போது அவன் வெளியே போன போது, பெலிஸ்தர் ராஜாவோட கூட அவன் வெளியே போனான். போன நேரத்துல அமலேக்கியர் வந்து தாவீதுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள், அவனோட கூட இருந்த 600 பேருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளையெடுத்து சிக்கலாக்கையும் அக்கினர் சுட்டரித்து விட்டு, இந்த கூடாரங்களை அக்கினர் சுட்டரித்து விட்டு போய்விட்டார்கள். இந்த தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அழுகிறதற்கு பலம் இல்லாம போக மாட்டான், அழுதான். மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆடு மாடுகள் இல்லை, கூடாரம் எல்லாம் எரிக்கப்பட்டு கிடக்கிறது, தங்குவதற்கு இடம் இல்லை, ரொம்ப நெருக்கம். அவனோட கூட இருந்துதான் 600 பேர் கூட தாவீதை மிகவும் நெருக்கினார்கள். அவனை கல்லறிய வேண்டும் என்று இருந்தார்கள். அவனை கொலை செய்யும்படியாக திட்டமிட்டார்கள். உன் கூட வந்துதான் எனக்கு இவ்வளவு நஷ்டம், உன்னோட கூட வந்துதான் என் வாழ்க்கையில இவ்வளவு நெருக்கம் அப்படி சொல்லி தாவீதை எல்லாரும் நெருக்கினார்கள். ஆனா வந்தவருடைய நிலைமை பார்த்தா, கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், குடும்பத்துல தள்ளப்பட்டவர்கள் அப்படிதான் வந்தார்கள். ஆனா தாவீது இடத்துல வந்து வாழ்க்கை சிறப்பானது. இப்போ ஒரு கஷ்டம் வந்ததும் தாவீதை கல்லறியும்படியாக முற்படுகிறார்கள். அப்போது தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே, அந்த தண்டை பின்தொடர்ந்து போகலாமா, நான் இழந்து போன வேளை திரும்ப எனக்கு தருவீரா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார். ஜெபித்து விட்டு அந்த தண்டை பின்தொடர்ந்து போனார். அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து போய் அவர்களை முறியடித்து தான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். ஒன்று கூட அவன் நஷ்டப்படவில்லை, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். நெருக்கம் வந்த போது அவன் அழுதது உண்மை, துக்கப்பட்டது உண்மை. அவனும் மனிதன் தானே. அவருடைய ஆசையான மனைவிகள், பிள்ளைகள், அவருடைய ஆடு மாடுகள், அவனுடைய ஜீவனத்துக்கானவைகள் எல்லாவற்றையும் இழந்து தனித்தவனாய் காணப்படும் போது, எல்லாரும் நெருக்கப்படுகிற போது அவன் துக்கப்பட்டு அழுதது உண்மை. அவன் அழுத பிற்பாடு தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட சில நெருக்கம் காணப்படுகிறதா, சில போராட்டம் காணப்படுகிறதா, சில நெருக்கடியான சூழலில் அகப்பட்டு என்ன செய்யணும் தவிக்கிறீர்களா? உனக்கு வாழ்க்கைப்பட்டதுனால எனக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி நீங்க நிந்திக்கப்படுகிறீர்களா? உன்னோட கூட நான் வாழ வந்தபடினால்தான் எனக்கு இவ்வளவு கஷ்டம், வறுமை, இந்த அவமானம், இந்த நெருக்கம், மற்றவர்களை போல என்னால வாழ முடியவில்லை அப்படி சொல்லக்கூடியதான நெருக்கத்தோட கூட காணப்படுகிறீர்களா? உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு கூட உங்களை நிந்தித்து பேசுகிறார்களா? வார்த்தையாகிய அம்புனால குத்தி கொண்டு இருக்கிறார்களா? ஆண்டோட சமூகத்தில் ஜெபியுங்க.
ஆண்டவருடைய நெருக்கத்தை முற்றிலுமாய் மாற்றுவார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று தாவீது சொல்கிறார். இந்த நெருக்கத்தை யாரு மாற்றுவார்களோ அவரிடத்துல போக வேண்டுமே ஒழிய ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனிடத்துல போகாதவங்கள். நேற்று அப்படிதான் வாசிக்கிறோம். ரட்சிக்க திராணி இல்லாத மனிதனை நம்பாதிருங்கள், அவன் ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்பும் என்பதாக. நம்முடைய வாழ்க்கையில யார் நன்மை செய்வார்களோ அவர்களை நாடி போவோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். அவருடைய சமூகம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில உங்களுடைய திரும்பத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்துல கொண்டு வந்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலுக்கு நெருக்கம் வருகிறது, போராட்டம் வருகிறது, கஷ்டம் வருகிறது, கண்ணீர் வருகிறது. கித்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையில கித்தாவே நாங்களப்பா மனிதரை நம்பாதபடி உண்மை சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபை தாருங்க. இஸ்ரவேல் தேசத்துல அந்த சகோதரிகள் ரட்சிக்க திராணி இல்லாத ரெட்டுடுத்தி கொண்டு மேல ராஜவஸ்திரத்தை போர்த்தி கொண்டு வந்த ராஜாவை நோய் கூப்பிட்ட போது இந்த ராஜாவும் கைவிரித்து விட்டாரப்பா. இந்த நாளுக்கு அநேகரை நோக்கி பார்க்கிறோம், அவர்களும் எங்களை விட படுமோசமாகவே காணப்படுகிறார்கள். ஆனால் அவள் வேஷம் போட்டுகிறார் என்பதை நாங்கள் அறியாமல் அவளை பார்த்து நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தாவே மக்கள் ஸ்தோத்திரம். அவர்களும் சூழ்நிலை தகுந்தபடி எங்களை ஆண்டவரை ஏமாற்றி விடுகிறார்கள், கைவிட்டு விடுகிறார்கள். நாங்கள் உங்களுடைய திரும்பத்தை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை என்று தாவீது சொல்கிறாரே. உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைய, உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து விடுதலாக்கப்பட, உம்மை நோக்கி பார்த்து நெருக்கத்திலிருந்து விசாரத்துல வர ஆண்டவர்கள் இறக்கம் செய்யணும் ஜெபிக்கிறோம். வார்த்தை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை தந்து விடுங்க. பெரிய கனடா பேங்கி சுமல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.